சனி போகும்போது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுத்து விட்டு போவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். அஷ்டம சனி விலகுனாலும் சரி, ஜென்மச்சனி விலகுனாலும் சரி, 7:30 சனி விலகுனாலும் சரி, மிகப்பெரிய ஒரு நன்மைகளை குடுத்து விட்டு போவார். அப்படின்றது தான் உண்மை. அது உங்க ராசிநாதன் வேற. எங்களுக்கெல்லாம் குடுக்கும்போது உங்களுக்கெல்லாம் குடுக்க மாட்டாரா? கண்டிப்பா மகரத்திற்கு மகத்தான வாழ்வியலுக்கான ஒரு முன்னேற்றத்தை காட்டி குடுத்து விட்டுட்டு தான் போவறதுக்கு ரெடியா இருக்காரு சனி. இந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட இப்ப தான் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி சனி என்ன ஆயிருக்காரு? டிரான்சிட் ஆகி உட்கார்ந்திருக்காரு. அப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சூப்பரா இருக்க போகுது. 3ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை. 3ஆம் இடம்னால என்ன தெரியுமா? தைரிய, வீரிய, விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கம்யூனிகேஷன், ஏஜென்சி எல்லாம் இந்த 3ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இப்போ. மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, 3ஆம் இடம் தான் டிராவல், கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போகிறது. இன்னும் சொல்லப்போனால் 3ஆம் இடம் தான் மாமியார் வீடு, மாமனார் வீடு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவர்கள் மூலமாக சின்ன சின்ன அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல. அங்கே போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, உங்கள் மாமியார் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்துட்டு வர்றது, ஒரு செல்யூட் அடிக்கிறது. இது வரைக்கும் இப்படி இருந்தாலும் இனிமேல் இப்படி ஆகக்கூடிய காலகட்டம்லாம் உதயம் மாறத்துக்கான நேரம்லாம் மகராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம்.